Hello students, welcome to Shiva Max 12th Standard Business Max Chapter 2 Integral Calculus 1 Exercise 2.8 in the video பார்க்கலாம். First question. Using second fundamental theorem, evaluate the following அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ second fundamental theoremனா என்னன்னு எடுத்து எழுதியிருக்கேன். இதில் நம்ம எப்போவுமே integration of மட்டும் போடுவோம். இப்போ values வரும். A, B. Aன்றது lower limit. சரிங்களா? Bன்றது upper limit. Lower limit, upper limit. f of x dx இப்போ இதை இன்டகிரேட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுன்னா எனக்கு ஆன்சர் எப்படி வரும் f of x ன்னு வரும். இந்த f of xக்கு நான் லிமிட் bயும் aவும் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் b சப்ஸ்டியூட் பண்ணிட்டு மைனஸ் a அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் செய்யணும். ஸோ இதுதான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். செகண்ட் ஃபண்டமெண்டல் தியரம்னா இதுதான். சரிங்களா? சால்வ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கிறேன். இன்டிகிரேஷன் ஆஃப் 0 to 1 e power 2x into dx. இப்போ இதில் சொல்யூஷன் எடுத்து எழுதிக்கிறேன். Integration of 0 to 1 e power 2x into dx. இப்போ நான் இதை இன்டிகிரேட் பண்ணும். இதோட இன்டிகிரேஷன் ஈஸி. ஏன்னா e power x இன்டிகிரேட் பண்ணால் அதே e power x தான் வரும். 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 அதை டினாமினேட்டரில் எழுதிக்கணும். இப்போ லிமிட் இருக்கனால மேலே 1 கீழே 0. இப்போ இந்த 1 and 0வை x இருக்கிற இடத்துல நான் சப்ஸ்டியூட் பண்ணாதான் எனக்கு வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ நான் 1/2 காமனாக எடுத்துட்டு e power 2 into x இருக்கிற இடத்துல 1 minus e power x இருக்கிற இடத்துல 0ன்னு எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் லைன் எப்படி வரும் 1/2 e power 2 minus e power 0. e power 0ன்றது 1. ஸோ 1/2 e power 2 minus 1 இதுதான் நம்ம ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. இன்டகிரேஷன் ஆஃப் 0 to 1/4 root of 1 minus 4x into dxன்னு கொடுத்துருக்காங்களா? இதான் செகண்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். Integration of 0 to 1/4. இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டை நான் 1 minus 4x பவரில் 1/2ன்னு எழுதிக்கிறேன். ஸ்கொயர் ரூட்டை பவரில் 1/2ன்னு எழுதிக்கிறேன். இதுக்கப்புறம் இது சால்வ் பண்ணுறேன். இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? எக்ஸ் பவர் என். அப்போ எப்படி எழுதுனா எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1/n ப்ளஸ் 1. நெக்ஸ்ட் லைனில் இதை இன்டிகிரேட் பண்ணுறேன். அப்போ 1 minus 4x பவரில் 1/2 n ப்ளஸ் 1 divided by 1/2 plus 1. இப்போ கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை நான் டிஃபரன்ஷியேட் பண்ண எனக்கு ஆன்சர் இது 0 ஆகிடும், இது -4. அப்போ அதை டினாமினேட்டரில் எழுதிக்கணும் -4 அண்ட் லிமிட் இருக்குது, லிமிட் எழுதிக்கணும் 0 to 1/4. இப்போ நெக்ஸ்ட் லைன் என்ன பண்ணுவோம் 1 minus 4x 1/2 plus 1 3/2. கீழேயும் அதே தான் -4 into 3/2. லிமிட் என்ன இருக்குது நமக்கு 1/4 0. இப்போ கேன்சல் பண்ணலாம் 2 1 time 2 2 time. இப்போ பேலன்ஸ் நமக்கு என்னெல்லாம் இருக்கும் -6 இருக்குது கீழே, அதை நான் வெளியே எடுத்துக்கிறேன். 1/-6 வெளியே எடுத்துட்டா நமக்கு 1 minus 4x 3/2 பவரில் 1/4 அப்பர் லிமிட் 1/4 லோயர் லிமிட் வந்து 0 எழுதிக்கிட்டோமா? இப்போ நெக்ஸ்ட் லைனில் நான் லிமிட்ஸை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 1/-6 into 1 minus 4 into x ஓட வேல்யூ 1/4 3/2 எழுதிட்டு மைனஸ் ஆஃப் இப்போ லோயர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 1 minus 4 into 0 பவரில் 3/2 அது அப்படியே இருக்குது. க்ளோஸ் பண்ணிடலாமா? நெக்ஸ்ட் லைனில் 1/-6 4 4 கேன்சல் ஆகிடும். 1 minus 1 0 ஆகிடும். அடுத்து மைனஸ் 4 into 0 0 1 minus 0 1 1 power 3/2 1 தான். டைரெக்டாகவே எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள் -1 மட்டும் தானே இருக்கும் இதோட வேல்யூ. 1/-6 into -1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஆன்சர் 1/6. புரியுதா? ஈஸியாக இருக்கா சம்? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் தேர்ட் ஒன் பாருங்க. இன்டிகிரேஷன் ஆஃப் லிமிட் 1 to 2 x into dx by x square plus 1. சொல்யூஷனில் எழுதி let I is equal to integration of 1 to 2 x into dx is equal to x square plus 1. இப்போ நான் சப்ஸ்டியூஷன் ட்ரை பண்ணுறேன். புட் t is equal to டினாமினேட்டரில் இருக்கிறத எடுத்துக்கிறேன் x square plus 1. இப்போ இதை ஒரு வாட்டி நான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். அப்போ dt is equal to 2x plus 1 வந்து 0 ஆகிடும் into dx. இப்போ நியூமரேட்டரில் எனக்கு x into dx தான் இருக்குது, 2 இல்லை. ஸோ நான் dt/2ன்னு கொண்டு வந்துடுவேன் which is equal to x into dx. இப்போ வேல்யூஸ் நம்ம எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறோமோ அதே மாதிரி லிமிட்டும் மாறும். இங்கே எக்ஸோட வேல்யூ 1 2 இப்போ டீன்னு மாறுது. அப்போது when x is equal to 1 t is equal to 1 square plus 1
1 plus 1 2. அடுத்தது when x is equal to 2, t is equal to 2 square plus 1, 2 2s are 4, 4 plus 1 5. இப்போ upper limit 5, lower limit 2. 1 and 2 எழுதக்கூடாது. சரிங்களா, அதுக்கு தான் நம்ம இதெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். therefore I is equal to limit 2 to 5 x dx க்கு பதிலா நான் dt by 2 எழுதணும். 1 by x square plus 1 க்கு பதிலா 1 by t ன்னு எழுதிக்கணும். அதானே சப்ஸ்டியூட் பண்ணோம். கிளியரா? இப்போ இந்த 1 by 2 காமனா வெளியே எடுத்துடலாமா? 1 by 2 வெளியே எடுத்துட்டோம். 2 to 5 லிமிட்டை 1 by t into dt. இப்போ 1 by t இன்டிகிரேட் பண்ண எனக்கு log t ன்னு கிடைக்குமா? ஸோ log modulus t. லிமிட் என்னது? 2 to 5 and 1 by 2 வெளியே இருக்கு. சரியா? இப்போ லிமிட் அப்ளை பண்ணலாமா? 1 by 2 log modulus 5 minus log modulus 2. First upper limit minus lower limit. இப்போ logல ரெண்டு விஷயம் மைனஸ் ஆயிருக்குன்னா நான் என்ன பண்ணணும்? அதை டிவிஷன்ல எழுதிக்கலாம். கரெக்டுங்களா? ஸோ log 5 by 2ன்னு மாற்றி எழுதிக்கலாம். கிளியரா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம்? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், fourth one, 0 to 3 e power x into dx divided by 1 plus e power x. அப்போ சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் let I is equal to integration of 0 to 3 e power x into dx divided by 1 plus e power x. நான் இங்க ஃபர்ஸ்டே I equal to எடுத்துக்கிட்டேன், ஏன்னா நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தட் தான் செய்ய போறோம். ஸோ put t is equal to 1 plus e power x. இதை ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணா dt is equal to இது 0 ஆயிடும், e power x மட்டும் இருக்கும், dx இருக்கும். இப்போ நியூமரேட்டர்ல இருக்கிறது அப்படியே கிடைச்சிருச்சா? e power x into dx அப்படியே கிடைச்சிருச்சு. டினாமினேட்டர்லயும் சப்ஸ்டியூஷன் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து லிமிட் கண்டுபிடிக்கணும், அதுதான் மெயின். when x is equal to 0, t is equal to 1 plus e power 0. x இருக்கிறதுல 0, e power 0 ஓட வேல்யூ 1, 1 plus 1 2. அதே மாதிரி when x equal to 3, t is equal to 1 plus e powerல 3ன்னு மாறிடும். e powerல 3ன்னு மாறிடும். நம்ம இதை தான் அப்படியே சப்ஸ்டியூட்டும் பண்ண போறோம். நம்பர் வரல, இதை எப்படி சப்ஸ்டியூட் பண்றது அப்படிலாம் கிடையாது. x இருக்கிற இடத்துல நம்ம இந்த வேல்யூ எடுத்து அப்படியே என்ன பண்ணும்? சப்ஸ்டியூட் பண்ணும். therefore I is equal to integration of 0 இருக்கிற இடத்துல 2, 3 இருக்கிற இடத்துல 1 plus e power 3 மாற்றி எழுதிட்டு dt by t. கரெக்ட் தானே? e power x into dx வல dt, டினாமினேட்டர்ல இருக்கிறதுக்கு t. இது ஈஸியா இன்டிகிரேட் பண்ணலாம், ஏன்னா 1 by t. அப்போ log. கரெக்டுங்களா? log t. அப்பர் லிமிட் என்ன? 1 plus e power 3. லோயர் லிமிட் என்ன? 2. இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் சேர்க்கிறோம். இப்போ log 1 plus e power 3 minus log 2. இப்போதான் பார்த்தோம் logல ரெண்டு இது மைனஸ்ல இருந்தா டிவிஷன்ல எழுதணும். log 1 plus e power 3 divided byல 2 இருக்கு. கிளியரா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இன்டகிரேஷன் ஆஃப் 0 to 1 x into e பவர்ல x ஸ்கொயர். இப்போ e பவர்ல x ஸ்கொயர் வருதா? அப்போ கண்டிப்பா இதையும் நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தட் தான் சால்வ் பண்ணணும். சொல்யூஷன்ல இன்டகிரேஷன் ஆஃப் 0 to 1 I is equal to எடுத்துக்கலாம் x into e power x square into dx. இப்போ சப்ஸ்டியூட் பண்றதுக்கு என்ன எடுக்க போறோம்னா x ஸ்கொயர் தான் எடுக்க போறோம். put t is equal to x square. ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணா dt is equal to 2 times of x into dx. e power x square e power t ன்னு மாத்தி எழுதிப்போம். and x dx க்கு பதிலா dt ன்னு எழுதிப்போம். பட் இங்க 2 இருக்கு, அதனால dt by 2 ன்னு எடுத்து எழுதிக்கலாம். dt by 2 is equal to x into dx. சப்ஸ்டியூஷன் பண்ண உடனே லிமிட் கண்டுபிடிக்கணும். when x is equal to 0, t is equal to 0 square which is equal to 0. when x is equal to 1, t is equal to x square, அப்போ 1 square which is equal to 1. இப்போ lower limit 0, upper limit 1. அதே லிமிட் தான் வருது இல்லையா? சேஞ்சே ஆகல, லிமிட் அதே தான். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். I is equal to integration of 0 to 1 e power x square க்கு பதிலா e power t, x into dx க்கு பதிலா dt. சப்ஸ்டியூஷன் பண்றது பாருங்க, x square க்கு பதிலா t. சரிங்களா? x dx பதிலா dt by 2. ஸோ dt by 2 எழுதிடலாம். divided by 2 next line 1 by 2 ன்னு வெளியே கொண்டு வந்துடுறேன். integration of 0 to 1 e power t dt. இப்போ ஈஸியா இதை இன்டிகிரேட் பண்ணலாம். 1 by 2 e power t இன்டிகிரேட் பண்ண அதே e power t தான். கரெக்டுங்களா?
லிமிட் வந்து 0 to 1. இப்போ upper limit minus lower limit 1 by 2 into e power 1 minus e power 0. e power 0 value 1. அதை மட்டும் மாற்றி எழுதிட்டா போதும். 1 by 2 into e power 1 minus 1. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 6th one பாருங்க. லிமிட் 1 to e ன்னு கொடுத்துருக்காங்க. dx by x into 1 plus log x power cube. சொல்யூஷன் given எழுதிடலாம். let I is equal to integration of 1 ல இருந்து e 1 to e dx divided by x into 1 plus log x whole cube. இப்போ நெக்ஸ்ட் லைன்ல நான் சப்ஸ்டியூஷன் எடுக்கணும். இப்போ சப்ஸ்டியூஷன் எடுக்கும்போது நான் log x தான் எடுப்பேன். அல்ஜிப்ரிக் வேல்யூ இருக்கு, log இருக்கு. பட் நமக்கு log தான் ஃபர்ஸ்ட் வரும். அதனால நான் சப்ஸ்டியூஷனுக்கு t is equal to 1 plus log x தான் எடுக்கணும். இப்போ இது ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணோம். dt ன்னு மாறிடும். டிஃபரன்ஷியேட் பண்ண t வந்து dt ன்னு மாறிடும். 1 வந்து 0. log x 1 by x into dx. So 1 by x into dx க்கு dt 1 plus log x க்கு t cube. கிளியரா? சப்ஸ்டியூஷன் கிளியர் ஆயிடுச்சா? இப்போ லிமிட் வந்து நம்ம பார்க்கணும். when x equal to 1 t is equal to 1 plus log x இருக்கிற இடத்துல 1. log 1 ஓட வேல்யூ என்ன நமக்கு தெரியும்? 0. அப்போ 1 plus 0 வேல்யூ 1. அடுத்து when x is equal to e. அப்போ t is equal to 1 plus log e. log u சேமா வந்த ஆன்சர் 1. 1 plus 1 is equal to 2. அப்போ லிமிட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். therefore I is equal to integration of lower limit 1 upper limit 2. சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது 1 by t ன்னு எடுக்கணும். dx by x க்கு பதிலா dt ன்னு எடுக்கணும். அப்போ 1 by t and பவர்ல வந்து 3 இருக்கு. அப்போ 1 by t cube into dt. இதை எப்படி மாற்றி எழுதலாம்? integration of 1 to 2 t power minus 3 into dt. அப்போ x power n ஃபார்மேட்ல இதை சால்வ் பண்ண முடியும். ஸோ இன்டிகிரேட் பண்ண x power n. அப்போ x power n plus 1 divided by n plus 1. upper limit வந்து 2, lower limit வந்து 1. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம் அப்படின்னா t பவர்ல minus 2 by minus 2. இப்போ இதை 1 by minus 2 காமனாக வெளியே எடுத்துடலாமா? இந்த minus 2 நான் காமனாக வெளியே எடுக்கிறேன். அப்போ ஆன்சர் எனக்கு ஒரு t பவர் minus 2 மட்டும்தான் இருக்கும். அப்பர் லிமிட்டோ லோயர் லிமிட்டோ எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். minus 1 by 2 2 பவர்ல minus 2 minus 1 பவர்ல minus 2 which is equal to minus 1 by 2 2 பவர்ல minus 2 இருக்கு. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 4. 2 2s are 4. மைனஸ் இருக்கனால 1 by 4 மைனஸ் 1 பவர்ல ஸ்கொயர் 1 தான். 1 மைனஸ்னால டிவைடட் பைல எழுதணும். 1 by 1 1னே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் லைன்ல minus 1 by 2 1 by 4 plus into minus minus 1 1 by 4 minus 1 சால்வ் பண்ணலாம். minus 1 by 2 into 4 ones are 4 1 minus 4 minus 3 by 4. இப்போ minus into minus plus 3 ones are 3 4 2s are 8. கிளியரா இருக்கா? சம் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா நமக்கு 3 by 8 வரும். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. integration minus 1 to 1 2x plus 3 divided by x square plus 3x plus 7 into dx. சரியா? இப்போ இதையும் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல தான் நம்ம செய்ய போறோம். So let I is equal to integration of minus 1 to 1 2x plus 3 divided by x square plus 3x plus 7 into dx ன்னு எடுக்கலாம். இப்போ சப்ஸ்டிடியூட் பண்றதுக்கு நான் கீழ இருக்க வேல்யூ தான் எடுக்க போறேன். put t is equal to x square plus 3x plus 7. இப்போ இது ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணா dt is equal to x square டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x plus 3x டிஃபரன்ஷியேட் பண்ணா 3. கான்ஸ்டன்ட் 0 ஆயிடும். சரியா? இப்போ இதே வேல்யூ தான் நமக்கு நியூமரேட்டர்ல இருக்கு பாருங்க. ஸோ நியூமரேட்டர்ல நான் dt எழுதினா போதும், டினாமினேட்டர்ல t எழுதினா போதும். சப்ஸ்டிடியூஷன் முடிஞ்சது. இப்போ லிமிட் பார்க்கணும். when x is equal to minus 1 t is equal to இந்த லைன்ல அப்படியே minus 1 சப்ஸ்டிடியூட் பண்ணும். minus 1 whole square plus 3 into minus 1 plus 7 minus 1 into minus 1 plus 1 minus 3 plus 7 7ல இருந்து 3 போச்சுன்னா 4 4 plus 1 என்ன ஆயிடும்? 5 ன்னு மாறிடும். when x is equal to 1 t is equal to 1 square plus 3 into 1 plus 7 1 square 1 3 ones are 3 7 10 plus 1 11. இப்போ இது அப்பர் லிமிட் லோயர் லிமிட்னு மாற்றி எழுதிடலாமா? ஸோ சப்ஸ்டிடியூஷன் அப்ளை பண்ணலாம். therefore I is equal to integration of அப்பர் லிமிட் வந்து 11 லோயர் லிமிட் 5 அண்ட் நியூமரேட்டர்ல dt ன்னு எழுதினா போதும்.
நியூமரேட்டருக்கு dt எழுதலாம், டினாமினேட்டரில் வெறும் t மட்டும் வரும். இப்போ இந்த வேல்யூ இன்டகிரேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி இல்லையா, வெறும் log t அவ்வளோதான். அப்பர் லிமிட் 11, லோவர் லிமிட் 5. இப்போ லிமிட்ஸ் அப்ளை பண்ணலாம். log 11 minus log 5. ஸோ லாகில் மைனஸில் இருந்ததுன்னா log 11 by 5ன்னு எழுதிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம்? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 8th one, 0 to pi by 2 root of 1 plus cos x into dx. கொடுத்துருக்க வேல்யூக்கு நமக்கு இன்டகிரேஷன் இது இல்லை கரெக்டா. ஸோ இதை கொஞ்சம் நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதிட்டு அப்புறம் இன்டகிரேஷன் அப்ளை பண்ணலாம். சொல்யூஷனில் let I is equal to, இதுக்கு முன்னாடி வந்து நியூமரேட்டர் டினாமினேட்டர் இருந்தது, நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தட் ட்ரை பண்ணோம், பட் இதுக்கு வேல்யூவே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு இது நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். I is equal to 0 to pi by 2 root of 1 plus cos x into dx. இப்போ இந்த cos x இருக்குது பார்த்தீங்களா, cos 2x ஓட வேல்யூ எடுத்துக்கலாம். அப்போ 2 times of cos square x minus 1ன்னு கிடைக்கும். minus 1 இன்சைட் கொண்டு வந்துடலாம். cos 2x minus 1 இன்சைட் வந்து plus 1. that is equal to 2 times of cos square x. இந்த 2 நான் ரிமூவ் பண்ணும். ஸோ 2 ரிமூவ் பண்ணுனா தீட்டாவை டிவைட் பை 2 பண்ணுறேன். அப்போ 1 plus cos x is equal to 2 times of cos square x by 2ன்னு மாறிடும். 1 plus cos x, ஏன்னா இதுதான் நம்ம ஃபங்க்ஷனில் இருக்குது, 2 இல்லை. அப்போ 2 டிவைட் பண்ணோன்னா தீட்டா வேல்யூலாம் டிவைட் பண்ணும். ஸோ டிவைட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம இந்த வேல்யூ மட்டும் எடுத்து எழுதிக்கிட்டா போதும். therefore I is equal to 0 to pi by 2 2 times of cos square x by 2 root value apply பண்ணிக்கலாம். இப்போ இந்த root 2ன்றது constant, root 2 வெளியே எடுத்துடலாம். 0 to pi by 2 cos square x by 2 square root apply பண்ணிக்கலாம். இப்போ square root என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் லைனில் root 2 0 to pi by 2 வெறும் cos x by 2ன்னு இருக்கும். cos x by 2 நான் இன்டிகிரேட் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் சைன்னு கிடைக்கும் கரெக்டா. ஸோ root 2 sin x by 2 டிவைடட் பை x by 2 ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு 1 by 2 வரும். அதை டினாமினேட்டரில் எழுதிடணும். ஸோ லிமிட் 0 to pi by 2. நெக்ஸ்ட் லைனில் இந்த 1 by 2 நான் வெளியே எடுக்கிறேன். அப்போ 1 by 2 ரெசிப்ரோக்கல் ஆகி 2 root 2ன்னு மாறிடும். sin pi by 2 by 2 minus sin 0 by 2 upper limit minus lower limit 2 root 2 அப்படியே இருக்கட்டும். sin pi by 2 by 2 அப்போ அதோட வேல்யூ வந்து pi by 4. 2 2s are 4ன்னு மாறிடும். ஒரு வாட்டி வேணா எழுதிக்கலாம். sin pi by 4 minus sin 0. sin pi by 4 ஓட வேல்யூ என்ன, 45. sin 45 ஓட வேல்யூ என்னது, 1 by root 2 minus sin 0 வேல்யூ 0. இப்போ 0 ரிமூவ் ஆயிடுச்சுன்னா நமக்கு 2 root 2 into 1 by root 2 மட்டும் தான் இருக்கும் இல்லையா, 0 வந்து போயிடும். அப்போ root 2 கேன்சல் பண்ணிட்டா ஆன்சர் வெறும் 2 மட்டும் தான் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இன்டிகிரேஷன் 1 to 2 x minus 1 by x square into dx. இப்போ சொல்யூஷனில் சேம் I is equal to எழுதிக்கோங்க. 1 to 2 x minus 1 by x square into dx. இப்போ இதை ரெண்டாக பிரித்து எழுதி பாருங்களா, ஈஸியாக இருக்கும். 1 to 2 x by x square minus 1 by x square into dx. அப்போ x என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். இப்போ பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கும், இன்டிகிரேஷன் ஆஃப் 1 by 2 1 by x minus 1 by x ஸ்கொயரை மைனஸ் 2ன்னு எழுதிக்கிறேன். எக்ஸ் பவரில் மைனஸ் 2ன்னு எழுதிக்கிறேன். ஏன்னா 1 by xனா log xன்னு மாறிடும். ஆனால் எக்ஸ் பவர் என்னுக்கு தான் நமக்கு இன்டிகிரேஷன் இருக்குது. அதனால் நான் 1 by x ஸ்கொயரை எக்ஸ் பவர் மைனஸ் 2ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இன்டிகிரேஷன் அப்ளை பண்ணுங்க. 1 by xனா log x minus x பவரில் minus 2. x பவர் மைனஸ் 2 எப்படி இருக்கும், x பவர் minus 2 plus 1 by minus 2 plus 1. இப்போ லிமிட் வந்து 2 கீழே 1. சப்ஸ்டியூட் பண்ணலாமா, லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணலாமா. அடுத்த லைனில் log x minus x பவர் minus 2 plus 1. அப்போ ஆன்சர் x பவர் minus 1 by minus 2 plus 1 வேல்யூ minus 1. upper limit 2 lower limit y. இப்போ இந்த மைனஸ் இன்டு மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ்ன்னு மாறிடுமா. இப்போ log x மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் இன்வர்ஸ். அப்போ 1 by x 2 கீழே 1. இதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். log 2 plus 1 by 2 minus
log 1 plus 1 by 1. அடுத்த லைன்ல log 2 plus 1 by 2 minus log 1 ஓட value 0. 0 plus 1 by 1 1 which is equal to log 2 plus 1 by 2 minus 1. 1 by 2 minus 1 அப்போ minus 1 minus 1 என்ன பெரிய நம்பருக்கு கரெக்டா log 2 minus 1 by 2 இப்போ LCM பாருங்க 2 into log 2 பண்ணா 2 times of log 2 minus 1 by 2 னு ஆன்சர் கிடைக்கும் இந்த 1 by 2 வெளியே எடுத்துடலாம் அப்போ வெறும் 2 log 2 minus 1 னு ஆன்சர் இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம் ஈஸியான சம்ஸ் தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த டவுட் நம்பர் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்